பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் மழை காரணமாக கடற்கரையில் தங்குவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். தற்பொழுது கடற்கரையில் பக்தர்கள் தங்கக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். திருச்செந்தூர் பகுதியில் தற்போது கனமழை நேற்று இரவிலிருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதற்கு தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி தரிசனம் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் தற்போது வரையிலும் 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. மேலும் இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் திருச்செந்தூர் கடற்கரையில் பகுதியில் பக்தர்கள் தங்க இயலாது. எனவே இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. இருந்த போதும் திருச்செந்தூரை நோக்கி பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். இதனால் போக்குவரத்து திருச்செந்தூர் பகுதியில் கொஞ்சம் சிரமப்பட்டு உள்ளது. கடற்கரையில் பக்தர்கள் வந்து குளிக்கிறதுக்கு பாதுகாப்பு பணியில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள், தீயணைப்பு துறையினர் அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்படி கோயில் நிர்வாக சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. இதனால் திருச்செந்தூர் சுற்றியுள்ள உடன்குடி, ஆறுநேரி, ஆத்தூர் பகுதியிலெல்லாம் நேற்றிலிருந்து இன்று வரையும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. செந்தில் ஆறுமுகம், விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.